கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த், கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட். நம்மளுடைய காமன் ப்ராப்ளமாக ஹேரில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சி ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விதமான நமைச்சல் எப்போவுமே நம்மளுடைய ஹேரில் இருக்குது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ போத் மென்னாக இருக்கட்டும் சரி, உமனாக இருக்கட்டும் சரி, காமனான காரணங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த காமனான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ரைமாக இருக்கிறது அதில் டேண்ட்ரஃப் தான். ஸோ டேண்ட்ரஃப் அப்படின்றது ஃபஸ்ட்டு கல்ப்ரிட்டாக இருக்குது when it comes to itchy scalp. ஸோ அந்த டேண்ட்ரஃபை எப்படி தடுக்கலாம்? நிறைய பேர் நிறைய ஷாம்பூஸ், நிறைய லோஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், நான் நிறைய பண்ணிட்டேன், ஆனால் திருப்பி டேண்ட்ரஃப் எனக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்கேல்ப்பை ட்ரீட் பண்ணிங்களே தவிர, பட் தென் நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற துணியிலையோ இல்லை உங்கள் தலையை நீங்கள் கவர் பண்ணுற விஷயத்தையோ இல்லை பில்லோ கேஸோ இது எதையுமே நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஈவன் நீங்கள் யூஸ் பண்ணுற கோம்பையுமே பார்த்தீங்கன்னா அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் திரும்ப யூஸ் பண்ண டேண்ட்ரஃப் போகவே போகாது. அதனால தான் எப்போவுமே டேண்ட்ரஃபை பொறுத்தளவு 3 ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஹீட் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, முதல்ல நீங்கள் அந்த நீங்கள் ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துணியில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுடு தண்ணி வார்ம் லுக் வாட்டரில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் துவைக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது சன்னுமே ஒரு ஹீட்டு. ஸோ நீங்கள் அதை காய போடுறப்போ ரெண்டாவது ஹீட் மூலமா உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் கம்மியாகும். மூணாவது என்ன பண்ணணும், அதை அயன் பண்ணணும். ஸோ அதை அயன் பண்ணுறப்போ மூணாவது ஹீட்டு உள்ளே படுறப்போ கம்ப்ளீட்டாக போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷனுடைய போர்ஸ், அந்த லெவலில் இந்த 3 ஹீட் ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகும். இந்த 3 ஹீட் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் டேண்ட்ரஃபை கண்டிப்பாக கம்மியாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டவல், நீங்கள் யூஸ் பண்ணுற பில்லோ கவர், நீங்கள் தூங்குறது, உங்களுடைய கோம்பு, இது மூணுத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. முடிஞ்ச அளவு சீப்பை மட்டும் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இச்சி ஸ்கேல்ப் வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த டேண்ட்ரஃப் ஓகே, பட் ஸ்டில் எனக்கு டேண்ட்ரஃபை தாண்டி இச்சினஸ் இருந்துகிட்டே இருக்குது, அது டேண்ட்ரஃப் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அந்த ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொரியாசிஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்கேல்பில் என்ன ஆகும்னா ஒரு இச்சினஸ் வரும். ஸோ அது கேட்ட உடனே எல்லாரும் ஐயோ சொரியாசிஸா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கூச்சப்பட வேண்டாம். இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே சொரியாசிஸ் அப்படின்றது ட்ரை ஸ்கேல்பில் ஆரம்பிக்கும். ஸோ அந்த ட்ரை ஸ்கேல்பில் இருக்கிறப்பே நீங்கள் தடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஈஸியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஆல்வேஸ் கோ டு அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஏன்னா அவங்க தான் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் கோ டு அ டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் எந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த இன்ஃபெக்ஷனை நீங்கள் ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். மூணாவது மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த பெயின் தொல்லை இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்ககிட்ட பெரியவங்களுக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரி லைஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அதனாலேயும் உங்களுக்கு நமைச்சல் இச்சினஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாலாவது காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஸ் பண்ணுற ஷாம்பூ ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா கூட உங்களுக்கு தலையில் நமைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆல்வேஸ் இந்த மெயினான ரீசன்ஸை யோசித்து ஏன் உங்களுடைய தலையில் நமைச்சல் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு தலையில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உடனே டாக்டரை போய் பார்த்துட்டு அதுக்கான மெடிசனை கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம்.